வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் மூட்டை மூட்டையாக மீன் லாரியில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான 1 டன் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். மயிலாடுதுறை எஸ்பி மீனா நேரில் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மயிலாடுதுறை எஸ்பி மீனாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் டிஎஸ்பி லாமேக் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை, வைத்தீஸ்வரன் கோயில் சப் இன்ஸ்பெக்டர் வீரமணி, ஏட்டுகள் கண்ணன், முருகவேல், காவலர்கள் விஜயகுமார், விஷ்ணு, கலைமணி ஆகியோர் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் உள்ள கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வைத்தீஸ்வரன் கோயில் ரயில்வே கேட் அருகே பெட்டிக்கடை வைத்திருக்கும் முத்துராஜ் என்பவரது கடையில் சோதனை செய்தபோது கடையில் விற்பனைக்காக வைத்திருந்த ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா, விமல் பாக்கு உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் சுமார் 13 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து முத்துராஜிடம் விசாரணை செய்தபோது கதிராமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் ரமேஷ் 50 என்பவரிடமிருந்து புகையிலைப் பொருட்கள் வந்ததாக தெரிவித்ததன் பேரில் அங்கு சென்று போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த சமயத்தில் மீன் லாரியில் மீன் ஏற்றும் பாக்ஸுகளை வைத்து மறைத்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் புகையிலைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்ட மினி லாரியை வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று லாரியை சோதனையிட்ட போது லாரிக்குள் தடை செய்யப்பட்ட 1 டன் ஆன்ஸ், கூல், பான் மசாலா, விமல் பாக்கு உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மினி லாரியை ஓட்டி வந்த நாகப்பட்டினம் திருக்கண்ணபுரம் ராதா ராம்பூர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் மகன் விஜயகுமார், லாரியில் கிளீனராக வந்த நாகப்பட்டினம் கீழவேலூர் பட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி மகன் சரவணன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தின. விசாரணையில் கடத்தலுக்கு பயன்பட்ட மினி லாரியின் உரிமையாளர் நாகப்பட்டினம் செருதூர் பகுதியைச் சேர்ந்த பிரேமா தேவிக்கு சொந்தமானது எனவும், கடத்தி வரப்பட்ட புகையிலைப் பொருட்கள் சேலத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்ததாகவும், இதன் மதிப்பு சுமார் 30 லட்சம் இருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அறிந்த மயிலாடுதுறை எஸ்பி மீனா வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்திற்கு வந்து பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் புகையிலை கடத்தல் சம்பந்தமாக 4 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அதிகளவில் புகையிலை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.